கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்ன, வாட் இஸ் ஃபெய்த்னு பார்த்தோம். விசுவாசத்தில் வளருதல், growing in faith பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் பார்த்தோம். ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ், செயலில் வெளிப்படும் விசுவாசம், ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்ன பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் விசுவாசம், ஃபெய்த் இன் காட்ஸ் கேரக்டர் பார்த்தோம். விசுவாசத்தினால் நடப்பது, வாக்கிங் பை ஃபெய்த் பார்த்தோம். மலைகளை தகர்க்கும் விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டெயின்ஸ். சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். ஓவர் கமிங் டவுட்ஸ். தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம், ஃபெய்த் இன் காட்ஸ் கேரக்டர் பார்த்தோம். அண்ட் விசுவாசமும் ரட்சிப்பும், ஃபெய்த் அண்ட் சால்வேஷன் பார்த்தோம். அண்ட் ஃபெய்த் அண்ட் ஹீலிங் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போவது என்னவென்றால் விக்டோரியஸ் ஃபெய்த், வெற்றி அளிக்கும் விசுவாசம். சோ இது வரைக்கும் ஃபுல்லா விசுவாசம் தான் நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாத்தியமற்ற சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் விசுவாசம், ஓவர் கமிங் இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ். சோ இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்னா இது பாசிபிளே இல்லை, இது நடக்கவே முடியாது, இந்த காரியத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த விஷயங்களை மாற்றவே முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுப்பார். வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இல்லையா? சோ இம்பாசிபிள் எல்லாமே பாசிபிள் ஆக்கக்கூடியது தேவனால மட்டும்தான். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்பும் இருக்கு, there is nothing impossible. இம்பாசிபிள்க்கு நடுவுல ஐக்கும் எம்க்கு நடுவுல ஒரு apostrophe போட்டிருந்தா அது ஐ எம் பாசிபிள்னா மாறும். சோ ஐ எம் பாசிபிள் வித் மை காட், ஐ எம் பாசிபிள் வித் எவ்ரிதிங் வித் மை காட்னு சொல்றதுதான் கிறிஸ்துவலோட ஸ்டைலா இருக்கணும். சோ இந்த வசனத்துக்கு முன்பான காரியங்கள் எல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். இந்த புக் ஆஃப் லூக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுக்க நம்ம படித்து பார்த்தா தெரியும். மரியாள் இடத்துல தேவதூதர் தோன்றி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ மரியாள் கேக்குறா, இது எப்படி ஆகும், புருஷனை நான் அறியேனே அப்படின்னு சொல்லுகிறா. அப்போ சொல்லுகிறார் தேவதூதர், பரிசுத்தாவி உன்மேல் வரும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்தை சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லுகிறார். சோ அந்த வார்த்தைய மரியாள் கேட்டதுக்கு அப்புறமா அப்படியே கீழ்ப்படிஞ்சா. அப்ப கணவனை அறியல, குழந்தை பிறந்தா எல்லாரும் என்ன தப்பா சொல்லுவாங்களே, என்ன அவமானப்படுத்துவாங்களேன்னு கூட நினைக்காம ஆண்டவர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்தமான ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவ அப்படியே கீழ்ப்படித்தா. மரியாள் அப்படியே கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் இம்பாசிபிள் திங்ஸ பாசிபிளா மாற்ற. அவ கீழ்ப்படியாம போயிருந்தா இது நடந்திருக்க சாத்தியமே இல்லை. அவ கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தா. சோ இம்பாசிபிள் எல்லாவற்றையும் பாசிபிளா மாற்றினார். சோ இம்பாசிபிள் எல்லாமே பாசிபிளா மாற்றி இயேசுவானவரை நமக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் பிறக்க செய்து நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவராய், நம்மளுடைய ஆக்கினைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவராய் திகழ்ந்தார். இன்னும் வரைக்கும் அவருடைய ரத்தத்தினால நாம கழுவப்படுகிறோம். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறோம். அதனோட நிறைய அற்புதங்களையும் நாம காணுகிறோம். நோய்கள் பிடிகளின் பிசாசுகளின் பிடிகள்ல இருந்து நாம தப்பி வைக்கப்படுகிறோம், இல்லையா? சோ நம்ம இம்பாசிபிள் திங்ஸ்ல இருந்து கூட நம்ம கடவுளால இதை செய்ய முடியும், சாத்தியமற்ற சூழ்நிலைகளையும் ஆண்டவரால எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு அவரையே நம்புறதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. சோ செகண்ட் திங், ராட்சதர்களை ஜெயிக்கும் விசுவாசம், faith that defeats giants. சோ வாசிப்போம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனம். இந்த வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிப்போம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
சோ இந்த வசனம் யாரால சொல்லப்பட்டதுன்னா தாவீது ராஜா. சோ தாவீது தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் மக்கள் கிட்ட வார்ல எல்லாம் தோத்து போறதெல்லாம் கண்டு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. நான் போய் போரிடுவேன், நான் போய் போரிட்டு அந்த பெரிய கோலியாத்த நான் முறியடிப்பேன்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் அந்த சின்ன பையனான தாவீதுக்கு இருந்தது. சோ தாவீது பெரிய பிராக்டிஸ் பண்ணவன் கிடையாது. பேட்டில் ஃபீல்ட்ல போய் போர் புரியணும்னா நிறைய பிராக்டிஸ் இருக்கணும், நிறைய ட்ரைனிங் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நிறைய மடிந்து போயிடுவாங்க. ஆனாலும் அந்த சின்ன பையனுக்கு பிராக்டிஸ் எதுவுமே கிடையாது. சோ பீச்ல எல்லாம் போயிட்டு நம்ம ஷூட்டிங் கன் எல்லாம் இருக்கும். சோ நமக்கு குறி வைக்க கூட தெரியாது. எனக்கு குறி வைக்கவே தெரியாது. நான் ஒரு இடத்துல வைப்பேன், ஆனா எங்கேயோ குண்டு வந்து விழும். சோ பலூன் ஏதோ ஒரு இடத்துல பலூன்ல நான் குறி வைப்பேன், எங்கேயோ உடையும். சோ நம்ம குறிகள் எல்லாம் தப்புறதா இருக்கு. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணல, அவ்வளவு ட்ரைனிங் பண்ணல. சோ இந்த பையன் தாவீதுங்கிறவ அவனுக்கு பிராக்டிஸே எதுவுமே இல்லாம சேனைகளின் கர்த்தரை கொண்டு நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லுகிறான். சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு அவ்வளவு சின்ன பையன் அவ்வளவு கான்பிடென்ட், அவ்வளவு தைரியமா நம்பிக்கையா சொல்லுகிறான். அவன் கையில இருந்தது வெறும் அந்த உண்டிகோல் மட்டும்தான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். ஆண்டவர் மேல வைத்திருக்க விசுவாசத்தை அதிகமா பிடித்து கொண்டான். உண்டிகோல்ல கல்ல போட்டான், பொட்டுன்னு போட்டான், நெத்தி பொட்டுல விழுந்தது, கோலியாத் மடிந்தான். சோ இன்னைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கோலியாத்துகள் அநேகம். வேலை ஸ்தலத்துல இருப்பாங்க, ஃபேமிலியில இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல கூட இருப்பாங்க. ஏன் நமக்கு நாமளே நிறைய டைம்ல கோலியாத்தா மாறுகிறோம். வேலைன்னு சொல்லிட்டு அதிகமாய் நல்லபடியான சாப்பாடுகளை சாப்பிடாம அன்ஹெல்தி ஃபுட்ஸா சாப்பிட்டுட்டு நமக்குள்ள நிறைய நோய்களை வரவழைத்துக்கிட்டோம். இப்போ நோய்கள்னால அவஸ்தப்படுகிறோமே அப்படின்னு எனக்கு இவ்வளவு கோலியாத்து போல இவ்வளவு பெரிய நோய் இருக்கேன்னு சொல்லி நாம வேதனைப்படுகிறோம். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார், தாவீது கிட்ட இருக்கிற ஒரு உண்டிகோல் கோலியாத்த முறியடித்ததுன்னா ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய அநேக ராட்சதர்களா இருக்கக்கூடிய கோலியாத்துகளை, நோய்களை, பில்லு சுண்ணிய கட்டுகளை, மந்திர தந்திரங்களை, நமக்கு எதிர்ப்பாய் நின்று பேசுறவர்களை, நம்மள அவமானப்படுத்துறவர்களை எல்லாரையும் கூட அமைதலா இருக்க பண்ணக்கூடிய சக்தி ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கு. சோ நம்ம கூட நினைக்கலாம் அதெல்லாம் என்னால முடியாது, தட் இஸ் நாட் பாசிபிள் வித் மீ அப்படின்னு கூட நம்மளாம் நினைக்கலாம். தட் இஸ் பாசிபிள், தட் இஸ் பாசிபிள் வித் யூ ஆல் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இடைபெறுகிறார். ஆண்டவரை கொண்டு எதையும் நம்ம சாதிக்க முடியும். சோ இயேசு கூட பல சோதனைகளை சகித்தார் இல்லையா? இயேசுப்பா வனாந்திரத்துல இருக்கும் போது சாத்தானானவன் ஆண்டவருக்கு பெரிய ஒரு லக்ஸூரியஸ் லைஃப கொடுக்குறேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொல்லி கூட ஆண்டவர்கிட்ட ஆசையை மூட்டி சோதிக்க ஆரம்பிக்கிறார். ஆனாலும் ஆண்டவருடைய வசனங்களா இயேசுப்பா யூஸ் பண்ணார். ஆண்டவருடைய வசனத்தினால மட்டுமே இந்த சாத்தானை முறியடித்தார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனங்களை கொண்டே நாம கோலியாத்துகளை முறியடிப்போம். சோ நெக்ஸ்ட் கிறிஸ்துவின் மூலம் வெற்றி, விக்டரி த்ரூ கிரைஸ்ட். வாசிப்போம் ரோம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ நம்மளுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். நம்ம சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளா இருக்கலாம், ஆண்டவரை நம்பவே முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அப்சைட் டவுனா மாறி போகலாம். ஆனாலும் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது நமக்கு. சோ அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொடுக்கும். சோ நம்மளுடைய இளைஞர்களோட படிப்பு காரியமா நாம யோசிச்சு கொண்டிருக்கலாம், படிக்கவே மாட்டேங்கிறானே, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், படிப்பாங்க. உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்டு அவங்க படிக்கவும் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய சரீர பலவீனத்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஆண்டவர் கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. விசுவாசம், உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. உங்க நோய்கள், வலிகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். வேலை ஸ்தலத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் நீங்க ஒரு கடுகளவு நீங்க கலந்து போயிடாதீங்க. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். கடன் பிரச்சனைகளை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், மூழ்கி போற அளவுக்கு கடனை வாங்கி வைத்துட்டேனே, இது நான் எப்படி அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைங்க.
கடன்களை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. ஜெபம் செய்வோம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா ஆமை நன்றியோடுமை துதிக்கிறோம். ஃபெய்த்ங்கிற டாபிக்ல உங்க வசனங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, வெற்றி அளிக்கும் விசுவாசம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி ஆண்டவரே உங்க வசனத்தை நாங்க தியானித்தோமே கர்த்தாவே. அப்பா ஆமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் இந்த பெரியோர் வரைக்கும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அநேக கலக்கங்களோட வேதனைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க, பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே கலக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறவங்களெல்லாம் நீங்க தொடுங்கப்பா. அப்பா தொடுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. பாமை ஸ்தோத்தரிக்கிற அவங்களுக்கு ஜெயத்தை தாருங்க. அப்பா பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற பெரியோர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், இந்த பலவீனத்துல நான் எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியுமோன்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, தாய்மாரையும் தகப்பன்மாரையும் நீங்க தொடுங்க. உங்க தலைமையின கரங்களால் உங்களை தொடுங்க கர்த்தாவே. அப்பா உங்களுக்குள்ள விசுவாசத்தை தாருங்க. அப்பா everything is possible with you Lord. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், அப்பாமை துதிக்கிற அந்த கொடுமையான நோயிலேருந்து அவர்களை நீங்க விடுதலையாக்க உங்களால மட்டும்தானே கூடும் கர்த்தாவே. அற்புதத்தை தாருங்க ஏசப்பா. பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்தும் கலங்கி நிற்கிற பெற்றோர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளையும் தொடுங்கப்பா ஆண்டவரே. பெரியோருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. படிக்கிற ஞானத்தை தாருங்க இயேசுவே. அவங்க ஃபியூச்சரை ஆண்டவரப்பா பிரைட் ஃபியூச்சரா மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க பிள்ளைகள் என்னைக்கும் ஆண்டவரே உங்க விசுவாசத்துல உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல கொஞ்சம் கூட தளர்வு ஏற்படாதபடிக்கு உங்க அன்பின் கரம் உங்களை அணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற, பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.